சவுத் டியூப்ல நாம இப்ப பார்க்க போறது சிக்லாப்பூர் நந்தி ஹில்ஸ்ல அமைஞ்சிருக்க திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேலஸ் அமைஞ்சிட்டு இருக்க நந்தி ஹில்ஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் சிக்லாப்பூர்ல இருந்து 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. சோழர்களோட ஆட்சி காலத்துல இந்த மலைக்கு ஆனந்த மலை அப்படிங்கிற பேர் உண்டு. இந்த மலையில பாத்தீங்கன்னா யோக நந்தீஸ்வரா அப்படிங்கிற நந்தி கோயில் வந்து இருக்குது. அதனாலதான் இந்த மலைக்கு நந்தி ஹில் அப்படிங்கிற பேர் உண்டு. நந்தி ஹில்ல நந்திகிரி, நந்தபெட்டா, நந்தி துர்கா அப்படிங்கிற இன்னொரு பேர்களும் உண்டு. கடல் மட்டத்தில இருந்து 4551 அடி உயரத்துல தான் அமைஞ்சிருக்குது. நந்தி ஹில்ஸ் வந்து ரீச் ஆகுறதுக்கு ரோடு வழியா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து புக் பண்ணி நம்ம போயிடலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ட்ரெக்கிங் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் ஆயிருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். 90 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோட்டையில ஒரு வீரர் வந்து ஒளிந்திருந்து 4 திசைகளிலும் உள்ள எதிரிகளை வந்து சுடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வலுவா வந்து கட்டியிருக்காங்க. கங்கா காலத்துல சிக்பலாப்பூர் தலைவர்களால தான் நந்தி ஹில்ஸ் ஃபோர்ட் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து அதை மேலும் வலுப்படுத்தி இருக்காரு. இந்த சம்மர் பேலஸை வந்து கட்டியிருக்காரு. தஷீர் ஜன்னத் அப்படிங்கிற இந்த சம்மர் பேலஸ் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல உள்ள தரியா தௌலத்தை ஒத்த அழகான அரண்மனையா தான் இருந்திருக்குது. 1791 வருஷம் கார்ன்வாலிஸ் பிரபு வந்து இந்த இடத்தை கைப்பற்றிருக்காங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து நந்தி ஹில்ஸ்ல தான் அவங்களோட கோடை காலத்தை வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பேலஸோட கூரை சுவர்கள் பாத்தீங்கன்னா பல ஓவியங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா விசிட்டர்ஸ்க்கு வந்து உள்ள அலோடு கிடையாது. திப்பூஸ் டிராப் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல வச்சுதான் திப்பு சுல்தான் வந்து மரண தண்டனை கைதிகளுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காரு. அதாவது மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருக்காரு. நந்தி ஹில்ஸ்க்கு ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா மலையில இருந்து மேக பந்தலை வந்து நம்ம பார்க்கலாம்.